அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுட சுட இடியாப்பமும் அப்புறம் மீன் குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். இது 2 கப் இடியாப்ப மாவு. அதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா தண்ணி சுட வச்சு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இடிப்பத்தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று இன்வெர்ஸாக வச்சு நம்ம இடியப்பம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீனானு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் 4 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மீனான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீனான மசாலானா மல்லித்தூள், அதில் கொஞ்சம் சீரகம், மிளகு, அப்புறம் மஞ்சள் தூள், இது மிக்ஸ் ஆனது தான். இதுலேயே நம்ம மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆற்று மீன். மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். ஒரு நல்ல 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். மீன் கலையாது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கருவேடகம் போட்டு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயத்தை அரைஞ்சி போட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான. இதை அப்படியே நம்ம ரெடி பண்ண அன்னத்தில் அப்படியே ஊற்றிடலாம். சூப்பரான மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். இப்போ சுட சுட இடியாப்பமுக்கு இந்த மீனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான பிரேக்ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.